ஹாய், ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி நம்ம பிரண்டை சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம். பிரண்டை நம்ம ஊர் சைடில் ஈஸியாக கிடைக்கிற ஒன்று. அதை அடிக்கடி நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கை கால் வலி, மூட்டு வலி, வெயிட் லாஸ் கூட ஹெல்ப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பிரண்டையை எடுத்து அது 4 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும், அதையும் அப்புறம் நார் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் சீரகம், 2 வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன சைஸில் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கணும். அடுத்து லைட்டாக புளி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சுக்கோங்க. அகெயின் ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக ஆயில், கடுகு, மிளகாய், கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சட்னியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரண்டை சட்னி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். பிரண்டை கிடைக்கும்போது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye.